ஹலோ எவ்ரிஒன். இந்த லீட்கோட் சீரிஸில் அடுத்து பார்க்க போகிற ப்ராப்ளம் ரிமூவ் nth நோட் ஃப்ரம் த எண்ட் ஆஃப் தி லிஸ்ட். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால், என்னோட பேர் வசந்த்குமார். நான் ஒரு ஃபைனல் இயர் இன்ஜினியரிங் கிராஜுவேட். நான் இந்த சேனலில் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ், கோடிங் வீடியோஸ், டுட்டோரியல்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுவேன். உங்களுக்கு வேணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ ரிமூவ் த nth நோட் ஃப்ரம் த எண்ட் ஆஃப் த லிஸ்ட்டோட கோடிங் சொல்யூஷன் அண்ட் எக்ஸ்பிளனேஷனை பற்றி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற ப்ராப்ளம் ரிமூவ் nth நோட் ஃப்ரம் எண்ட் ஆஃப் த லிஸ்ட். ப்ராப்ளம் நம்பர் லீட்கோட் ப்ராப்ளம் நம்பர் 19. ஸோ இப்போ இந்த ப்ராப்ளமோட கான்செப்ட் என்ன ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் லிஸ்ட் கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 5. ஸோ இந்த மாதிரி ஒரு லிங்க் லிஸ்ட் கொடுத்துருவாங்க. ஸோ இதில் நம்ம என்ன அப்புறம் ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 3. ஸோ இப்போ லாஸ்ட்லேருந்து தேர்டு பொசிஷன் இருக்க எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணி நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அப்போ நம்ம லாஸ்ட்லேருந்து தேர்ட் பொசிஷன்னா என்ன வருது? 1 2 3. ஸோ அவங்க இப்படி கணக்குக்கிறாங்க 1 2 3 4 5ன்னு சொல்லிட்டு. ஸோ லாஸ்ட்லேருந்து வரனால லாஸ்ட்லேருந்து எந்த நம்பர் தேர்ட் பொசிஷனில் இருக்குது? 3 இருக்குது. ஸோ அப்போ இதை ரிமூவ் பண்ணிட்டு 1 2 4 5. ஸோ இந்த மாதிரி ரிமூவ் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ பேசிக்காக ஒரு லிங்க் லிஸ்ட் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு பொசிஷன் கொடுத்துருவாங்க, லாஸ்ட்லேருந்து ஒரு பொசிஷன். ஸோ இப்போ இந்த பொசிஷன் 2ஆக இருந்ததுன்னா லாஸ்ட்லேருந்து ரெண்டாவது எலமெண்ட் ரிமூவ் பண்ணி நம்ம ரிட்டர்ன் பண்ணணும் லிங்க் லிஸ்ட்டை. இதை மட்டும் எடுத்து நம்ம இதை ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இதான் இந்த ப்ராப்ளமோட கான்செப்டை. ஸோ இதுக்கான கோடிங் சொல்யூஷனை பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம் நிறைய வேஸ் சால்வ் பண்ணலாம். எந்தெந்த விதமான 2 பாயிண்ட் மெத்தடில் வச்சு சால்வ் பண்ணலாம். வேறு ஏதாச்சும் மெத்தடில் ரிகர்ஷனில் சால்வ் பண்ணலாம். ஸோ ஆனால் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுறது சிம்பிளாக அரே மெத்தட் வச்சு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிம்பிளாக இந்த லிங்க் லிஸ்ட்டை ட்ராவர்ஸ் பண்ணி ஒரு அரேல போட்டு, ஸோ அந்த அரேலேருந்து அந்த எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணி அப்புறம் புதுசாக ஒரு லிங்க் லிஸ்ட் க்ரியேட் பண்ணி அப்புறம் அதை சென்ட் பண்ண போகிறோம் சிம்பிளாக. ஸோ இவள் தான். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டூப்ளிகேட் ஹெட்டை க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம், ஏன்னா ட்ராவர்ஸ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி ஒரு அரே அப்புறம் இப்போ வைல் லூப் வச்சு ட்ராவர்ஸ் பண்ணலாம். டூப்ளிகேட் ஹெட் டாட் அப்பண்ட் ஸோ இப்போ நம்ம ஏன் எந்த மாதிரி பண்ணுறோன்னா டூப்ளிகேட்டாக ஹெட்டை க்ரியேட் பண்ணுறோம் ஏன்னா இதை சேஞ்ச் பண்ணிட்டே இருப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் d8 is equal to d8 dot next. ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கும். ஆனால் இப்படி ஒரிஜினலில் சேஞ்ச் பண்ணால் நம்மளுக்கு அட்ரஸை தொலைஞ்சு போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் எங்கே இருக்கு? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்போ ஸ்டார்டிங் பொசிஷனில் இருக்கும். இந்த ஹெட்டுன்றது இந்த ஸ்டார்டிங் பொசிஷன் தான் குறிக்கும். ஸோ இப்போ நம்ம ட்ராவர்ஸ் பண்ணும்போது அடுத்தது சேஞ்ச் பண்ணுவோம். மறுபடியும் இங்கேருந்து அடுத்த சேஞ்ச், இங்கேருந்து அடுத்த சேஞ்ச். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கிறனால நமக்கு ஒரு டூப்ளிகேட் ஹெட் தேவை. ஏன்னா இப்போ ஒரிஜினல் ஹெட்லேயே இந்த மாதிரி மாற்றிக்கிட்டே இருந்தால் அந்த அட்ரஸ் தொலைஞ்சு போயிடும். இந்த முன்னாடி இந்த அட்ரஸ் எங்கேயுமே ஸ்டோர் ஆகிருக்காது, அந்த ஒரு பொசிஷன் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அதில் இந்த மாதிரி ஒரு டூப்ளிகேட்டாக ஹெட்டை க்ரியேட் பண்ணி அதை ட்ராவர்ஸ் பண்ணி இப்படி இது பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த லிஸ்ட்டில் நம்ம அரேல சேர்த்தாச்சு. ஸோ இப்போ அந்த அரேல இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். ஸோ இப்போ சாம்பிளாக ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அரேல போட்டாச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த அரேலேருந்து அந்த எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு
அதுக்கப்புறம் வந்து புதுசாக ஒரு லிங்க் லிஸ்ட் கிரியேட் பண்ணி அதை சென்ட் பண்ணிடலாம். அது எப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து அந்த அரேலேருந்து அந்த எலமெண்ட் வந்து ரிமூவ் பண்ணணும், அந்த nth பொசிஷனில் இருக்க எலமெண்ட்டை. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா வந்து எல் ஆஃப் n-1 ப்ளஸ் எல் ஆஃப் n(2). ஸோ இது வந்து இந்த மாதிரி அரேயை வந்து பாஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி மெத்தடு. ஸோ எந்த பொசிஷன் 0லேருந்து அந்த n-1 பொசிஷனுக்கு அதான் முன்னாடி வரைக்கும், அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம்லேருந்து இருக்க பொசிஷன் வரைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இந்த கோட் வந்து எப்படி டிபிக்ட் பண்ணுறேன்னா வந்து 1 2 3 1 2 3 4 5ன்னு இருக்குன்னா வந்து இப்போ இந்த 0 to n-1 பொசிஷன்றது இப்போ என்னன்றது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 2ன்னு, ஃபார் எக்ஸாம்பிள் 2ன்னு வச்சுக்கலாம். ஆனால் வந்து இப்போ நம்ம வந்து அப்படி பண்ணுறது இல்லை, இது வந்து ஃப்ரண்ட்லேருந்து போகிற மாதிரி. ஸோ இப்போ 2னா வந்து இதான் 2. ஸோ அப்போனா வந்து இந்த எலமெண்ட்டை மட்டும் விட்டுட்டு மிச்சம் 1 3 4 5. ஸோ இப்போ வந்து நான் பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். பிரிண்ட் எல். ஸோ இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணால் வந்து எப்படி வருதுன்னு பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து இருக்க செகண்ட் எலிமெண்ட் வந்து ரிமூவ் பண்ணிடுச்சு. ஆனால் நம்மளுக்கு இது தேவையில்ல, லாஸ்ட்லேருந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு சிம்பிள் சொல்யூஷன் தான். L is equal to reverse L of reverse L is equal to L of reverse. அவள் தான், இது முடிஞ்சு போச்சு. ஸோ இது நம்ம ஒன்றுமே பண்ண தேவையில்ல. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா வந்து இந்த அரேவை வந்து 5 4 3 2 1 அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு அதில் இருக்க செகண்ட் எலிமெண்ட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து அதான் அதுக்கப்புறம் வந்து இதையே அப்படியே நம்ம உல்டா பண்ணிடுறோம். ஸோ அப்போ வந்து 5 4 5 3 2 1 இருக்குமா, அப்போ இது ரிவர்ஸ் பண்ணால் 5 1 2 3 5ன்னு ஆயிரும். ஸோ இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இதையும் மறுபடியும் வந்து ஒரு சும்மா வந்து சாம்பிள் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அவள் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து லாஸ்ட்டில் இருக்க 2வது எலிமெண்ட் வந்து ரிமூவ் பண்ணி நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இது நம்ம வந்து லிங்க் லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ அது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு டம்மிக்கு வந்து நியூ லிஸ்ட்டுன்னு வச்சுக்கலாம். அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு நன்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கலாம். அப்புறம் என்ன பண்ணலாம் வந்து இன்னொன்று அந்த மெயினாக இருக்கிறத வந்து செக்குன்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கலாம். அதையும் வந்து நன்னு இது பண்ணிக்கலாம். நான் ஏன் ஒன்று வந்து டூப்ளிகேட் ஒன்று வந்து மெயின்னு சொல்கிறேன்னா வந்து டூப்ளிகேட்டை வந்து நம்ம அடிக்கடி சேஞ்ச் பண்ணிட்டே இருப்போம் வேல்யூ. ஆனால் மெயினுன்றது ஒரேடியாக அப்படியே வச்சுப்போம் அந்த ஸ்டார்டிங் இருக்கிற கொஸ்டினை. ஸோ இதை வந்து ஒவ்வொன்றா வந்து இதில் போடலாம். ஃபார் இன்டர்னல் அதை நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்காரு. அப்புறம் வந்து இஃப் நியூ லிஸ்ட் is equal to none, நியூ லிஸ்ட் is equal to. ஸோ இப்போ இங்கே எப்படி லிங்க் லிஸ்ட்டை கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. லிஸ்ட் நோடுன்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணணும். ஸோ அப்போ வந்து லிஸ்ட் நோட் ஆஃப் ஐ அவள் தான். அப்புறம் வந்து செக்கில் வந்து அந்த நியூ லிஸ்ட்டை அந்த ஸ்டார்டிங் பொசிஷனை மட்டும் போட்டுக்கணும். அவள் தான். ஸோ இப்படி இப்போ வந்து ஸ்டார்டிங் பொசிஷன் இல்லை, இப்போ எலமெண்ட் வந்து போட்டாச்சு. அப்போனா என்ன பண்ணணும்னா வந்து இன்னொன்று வந்து புதுசாக வந்து லிங்க் லிஸ்ட் அதே மாதிரி நியூ சாரி லிஸ்ட் நோடு அப்புறம் வந்து ஐ. ஸோ அதுக்கப்புறம் வந்து லிஸ்ட் நோடு இப்போ ஏற்கனவே வந்து இப்போ ஸ்டார்டிங் பொசிஷன் வந்து நியூ லிஸ்ட்னு இருக்கா, அப்போ நியூ லிஸ்ட் டாட் நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு இந்த எண்ணியை போட்டுரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நியூ லிஸ்ட்டே மறுபடியும் வந்து எண்ணியாக மாற்றிடுறோம். ஸோ இப்போ வந்து சேஞ்ச் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, இதனால தான் வந்து இதை வந்து டம்மின்னு கூப்பிடுறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா வந்து
இப்போ 1ன்னு சொல்லிட்டு அந்த லிங்க் லிஸ்ட்ல இருக்குன்னா வந்து அடுத்து இப்போ வந்து அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் எலிமெண்ட்ல வந்து 2ன்னு சொல்லிட்டு போடுறோம். ஸோ இப்போ இதான் வந்து புது நியூ லிஸ்டா ஆயிரும். அடுத்த வாட்டி வந்து டிராவர்ஸ் பண்ணும்போது இதோட நெக்ஸ்ட்ல தான் வந்து நம்ம அடுத்த எலிமெண்ட் போடுவோம் 3ன்னு சொல்லிட்டு. ஸோ இதான் இதோட கான்செப்ட். ஸோ அவ்வளோதான். இப்போ அந்த செக்குன்ற அந்த ஸ்டார்டிங் ஹெட் பொசிஷனை மட்டும் ரிட்டர்ன் பண்ணா நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. அவ்வளோதான். ஒரு வாட்டி சப்மிட் பண்ணி பார்த்துடலாம். அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். ஸோ இப்போ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ப்ரோக்ராமிங் டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்தால் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா வந்து என்னோட பர்சனல் இன்ஸ்டாகிராம் ஐடிஸ்லேயும் வந்து டிஎம் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ வந்து லைக், கமெண்ட்ஸ் அண்ட் ஷேர் பண்ணியிருங்க. அதே மாதிரி வந்து இந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஸோ உங்களை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் பாய்.